ஓம் சாந்தி. 17-4-2025 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி உங்களை அரைக்கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமானவராக ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். கேள்வி: வேலை, தொழில் ஆகியவற்றை செய்து கொண்டிருந்தாலும் எந்த டைரக்ஷன் புத்தியில் நினைவிருக்க வேண்டும்? பதில்: நீங்கள் எந்த சாகார ரூபத்தில் அல்லது ஆகார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்பது தந்தையின் டைரக்ஷன் ஆகும். ஒரு தந்தையின் நினைவில் இருந்தால் பாவ கர்மங்கள் அழியும். இதில் நேரம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அனைத்தையும் செய்து கொண்டிருந்தாலும் நினைவில் இருக்க முடியும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் குட் மார்னிங். குட் மார்னிங்குக்கு பிறகு குழந்தைகளுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஓ பதித பாவனா வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். எனவே தந்தை முதலில் ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். தந்தையை ஒருபோதும் சர்வ வியாபி என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எனவே குழந்தைகளே, முதலில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்யுங்கள். ஒரு தந்தையை தவிர எந்த சாகார ரூபத்தில் இருப்பவரையோ அல்லது ஆகார சூக்ஷ்ம ரூபத்தில் இருப்பவரையோ நினைவு செய்யாதீர்கள். இது முற்றிலும் சகஜமானதல்லவா? மனிதர்கள் நாங்கள் மிகவும் பிஸியாக இருக்கிறோம், நேரமே இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இதில் நேரம் எப்போதும் இருக்கவே செய்கிறது. அதாவது பொதுவாக பக்தியில் எப்படி இறைவனை நினைக்கிறாங்க? மந்திரம் சொல்லுவாங்க, இல்லை அந்த சிலைக்கு முன்னாடி போய் நின்று கும்பிடுறாங்க, இல்லைன்னா பாட்டு பாடுவாங்க, பூஜை பண்ணுவாங்க. இது மாதிரி ஏதாவது செய்துட்டு அந்த இறைவனை நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் செய்யணுன்னா அதுக்கு நேரம் கொடுக்கணும். ஆனால் இங்கே பாபா இதுக்கு நேரமே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றார். அப்படின்னா நீங்கள் சாப்பிடும் போதும் நினைக்கலாம், வேலை செய்யும் போதும் நினைக்கலாம். ஏன்னா வாயில் உச்சரிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை, உருவச்சிலையை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் சதா பாபாவுடைய நினைவில் இருக்கலாம். இந்த விஷயத்தில் நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எப்போவுமே நினைக்கலாம், ஈஸி அப்படின்றார். தந்தை யுக்தியை சொல்கிறார். தந்தையை நினைவு செய்வதின் மூலம்தான் நம்முடைய பாவங்கள் பஸ்மமாகும் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். இது முக்கியமான விஷயமாகும். மற்றபடி வேலை, தொழில் போன்றவற்றிற்கு எந்த தடையும் இல்லை. அனைத்தையும் செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது பாவ கர்மங்கள் அழியும். எனவே இங்கே அமரும் போது ஆத்ம அபிமானியாகி அமர வேண்டும். அப்போதானே பாபாவை நினைக்க முடியும். இதுவும் கூட ஒரு மருத்துவமனை அல்லவா? அரைக்கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமானவராக ஆகுவதற்கானதாகும். அதாவது ஆத்மா உணர்வில் அமரும் போது, அந்த அனாதி ஸ்வரூபத்தில் அமரும் போது, அந்த அனாதி குணங்களின் வைப்ரேஷன்ஸ் உடம்புலையும் ஸ்ப்ரெட் ஆகும், உலகத்திற்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அந்த அனாதி வைப்ரேஷன்ஸ் உடம்பு முழுவதும் பரவும் போது ஆரோக்கியமானவராக ஆக முடியும் அப்படின்றார். ஆத்மாக்களாகிய நாம் அழியாதவர்கள். நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம். இது நாடகம் என்பது இப்பொழுது உங்களுடைய புத்தியில் பதிந்திருக்கிறது. அனைவருக்கும் 84 பிறவிகள் இருக்க முடியாது. இங்கே வரிசை கிரமமாக அமர வைக்கப்படுவதில்லை. இருந்தாலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா?
ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் என்று அனைவரும் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள முடியும். நாம் வைரத்திற்கு சமமாக இருந்தோம், பிறகு சோழி போல் ஆகிவிட்டோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பிறகு பகவானை தன்னை விடவும் மிகவும் கீழான நிலைக்கு அழைத்து சென்று விட்டார்கள், அறிந்து கொள்வதே இல்லை. இப்போது நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்கிறீர்கள். உங்களுடைய முக்கியமான படங்கள் திரிமூர்த்தி, சிருஷ்டி சக்கரம் மற்றும் மரம். இவற்றில் எவ்வளவு வெளிச்சம் இருக்கிறது! அதாவது இந்த 3 படங்கள்ல எவ்வளோ ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நாடகத்தின் திட்டப்படி புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது பழைய உலகமாக இருக்கிறது. எவ்வளவுதான் நல்ல நல்ல பெரிய பெரிய மாளிகைகள் இருந்தாலும் வைர வைடூரியங்களினாலான மாளிகைகளை கட்டக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை. சத்யுகத்தில் இந்த வைர வைடூரியங்களினாலான மாளிகைகள் கட்டுகிறார்கள் அல்லவா? கட்டுவதற்கு நேரமே எடுப்பதில்லை. போகும் போதும் வரும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் பல பிறவிகளின் சுமை தலைமீது இருக்கிறது. எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவிற்கு குஷியும் இருக்கும், சக்தியும் கிடைக்கும். நிறைய குழந்தைகள் முதல் வரிசையில் வைக்கப்படுகிறார்கள், ஆனால் நினைவில் கொஞ்சம் கூட இருப்பதில்லை. ஞானத்தின் கூர்மை மிக்கவராக இருக்கலாம், ஆனால் நினைவின் யாத்திரையில் இருப்பதில்லை. அதாவது நிறைய குழந்தைகள் நல்ல ஞானம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, நல்ல ஞானம் சொல்றாங்க. அவங்கள நம்பர் 1ல வைக்கலாம் கூட தோணும் பாபாவுக்கு. ஆனால் வைக்க முடியறதில்ல. ஏன்னா யோகத்தில் இருக்கிறதில்ல, கொஞ்சம் கூட பாபாவை நினைக்கிறதில்ல. ஞானத்தில் மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த பிரம்மா நம்பர் 1ல் இருக்கிறார் என்றால் அவசியம் உழைத்து கொண்டிருப்பார் அல்லவா? நீங்கள் சதா சிவ்பாபா புரிய வைக்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்போது புத்தியின் தொடர்பும் அங்கே ஈடுபட்டிருக்கும். யாராவது விலங்குகள் பற்றி கேட்டால் முதலில் தன்னை முன்னேற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். சத்யுகத்தில் விலங்குகள் கூட மிகவும் நன்றாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். குப்பை போன்றவை எதுவும் இருக்காது. அதாவது விலங்குகள் இருந்தாலும் அசுத்தம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இங்கு கூட அரசர்களின் மாளிகையில் புறாக்களின் எச்சம் போன்றவைகள் இருந்தால் தண்டனை கொடுத்து விடுவார்கள். கொஞ்சம் கூட குப்பை அல்லது அழுக்கு இருக்காது, மிகவும் சுத்தமாக இருக்கும். அதாவது சில நேரத்தில் இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க, மிருகங்களுக்கு மோட்சம் இல்லையா? அல்லது மிருகங்கள் தூய்மை ஆகணும் அப்படின்னா யோகா பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? அல்லது பரந்தாமத்தில் அதாவது முக்தியில் அந்த விலங்குகளுக்கு இடம் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ ரொம்ப அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். முதல்ல நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தூய்மையாகங்க, அதுக்கப்புறம் விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யுக்தியாக சொல்லணும் அப்படின்றார். ஏன்னா மனிதர்கள், மனித ஆத்மாக்கள் பிரைமரி, விலங்குகள் அப்படின்றது செகண்டரி. நாம தான் முக்கியமானவங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி விலங்குகள் தன்னை அடாப்ட் செய்துக்கும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். அதனால நம்ம மாறினா விலங்குகள் அதே போல் இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு புரிய வைங்க அப்படின்றார். உண்மையில் ஒரு சிவ்பாபாவினுடைய பக்தி செய்ய வேண்டும். அவர்தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல். அடுத்தது பாபா, தாரணை செய்ய முடியவில்லையால் என்ன வேலைக்கு பயன்படுவீர்கள்? நிறைய பேர் குருடர்களுக்கு கைத்தடி ஆகுவதற்கு பதிலாக குருடர்களாக ஆகிவிடுகிறார்கள்.
பால் கறக்காத பசு மாடுகளை தனியாக ஒரு இடத்தில் வைத்து விடுகிறார்கள். இவர்களாலும் கூட ஞானப்பால் கொடுக்க முடிவதில்லை. எந்த முயற்சியும் செய்வதில்லை. இப்படியும் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் மற்றவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம் என்று நினைப்பதில்லை. தன்னுடைய அதிர்ஷ்டத்தை பற்றிய சிந்தனையே இருப்பதில்லை. போதும், எது கிடைத்ததோ அதுவே நல்லது என்று இருப்பார்கள். எனவே இவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று தந்தை கூறுகிறார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ரூப் வசந்த் ஆகி, அதாவது ஞானம் மற்றும் யோகம் நிறைந்தவராகி சதா ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும். மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும். ஒருபோதும் கற்களை, அதாவது கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், ஞானம் மற்றும் யோகத்தில் கூர்மையானவராகி தன்னுடைய மற்றும் பிறருடைய நன்மை செய்ய வேண்டும். தன்னுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். வரதானம். 3 நினைவு சுரூபங்களின் திலகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர் ஆகுங்கள். சுயத்தின் நினைவு, தந்தையின் நினைவு மற்றும் டிராமாவின் ஞானத்தின் நினைவு, இந்த 3 நினைவுகளில் முழு ஞானத்தின் விஸ்தாரம் அடங்கி இருக்கிறது. இது ஞானம் என்ற மரத்தின் 3 நினைவுகள். எப்படி மரத்திற்கு முதலில் விதை இருக்கிறது, அந்த விதை மூலமாக 2 இலைகள் வெளிப்படுகிறது. பிறகு விருட்சத்தின் விஸ்தாரம் ஏற்படுகிறது. அதுபோல் முக்கியமானது விதை, அதாவது தந்தையின் நினைவு. பிறகு 2 இலைகள், அதாவது ஆத்மா மற்றும் டிராமாவின் முழு ஞானம். இந்த 3 நினைவுகளை தாரணை செய்யக்கூடியவர்கள்தான் ஸ்மிருதி பவ மற்றும் சம்பூர்ண விஜயி பவ என்ற வரதானியாக ஆகிவிடுகிறார்கள். அதாவது நினைவு சொரூபம் ஆகுக மற்றும் சம்பூர்ண வெற்றியாளர் ஆகுக என்ற வரதானம் பெறக்கூடியவர் ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன். பிராப்திகளை சதா எதிரிலேயே வையுங்கள், அப்பொழுது பலவீனங்கள் சகஜமாக முடிந்து போய்விடும். அவ்யக்த சமிகை. சங்கமயுகத்தில் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் தனியாக இருக்க முடியாது. எனவே பாபாவின் துணையின் அனுபவம், இணைந்த நிலையின் அனுபவத்தை எமர்ஜ் செய்யுங்கள். பாபாவும் என்னுடையவராக தானே இருக்கிறார், கூடவே இருக்கிறார் தானே என்று அப்படி அல்ல. அதாவது எப்போவுமே இந்த கம்பைன்ட் ரூபத்தினுடைய அனுபவத்தை எமர்ஜ் ரூபத்தில் வைங்க அப்படின்றார். அதை விட்டுட்டு நம்ம பாபா குழந்தைகள் தானே, பாபா கூடவே இருப்பார், குழந்தைகள் கூட இல்லைன்னா வேற யார் கூட இருப்பார், இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. துணையின் நடைமுறை அனுபவத்தை எமர்ஜ் செய்யுங்கள். அப்போது மாயையின் யுத்தம் யுத்தமாக இருக்காது. மாயா உங்களிடம் தோற்றுவிடும். என்ன ஆகிவிடுமோ என்று பயப்படாதீர்கள், தைரியம் வையுங்கள். தந்தையின் துணையை நினைவில் வையுங்கள், அப்பொழுது வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. சென்றிடுவோம் நாம்
சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம். ஜோதியை நினைத்திருந்து ஜோதி ஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம். ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். ஜோதி ஸ்வரூபன் சிவன் என்று உணர்ந்தோம். ஜெகோவா என்பதும் அவர் என்று உணர்ந்தோம். அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே. அல்லாஹ் என்னும் ஆண்டவர் ஒருவரே. அந்த ஆதிசக்தி தந்தை சிவன் என்று உணர்ந்தோம். ஜோதியை நினைத்திருந்து இறைவனின் வழி நடந்து சத்யுகம் சென்றிடுவோம். நாம் சத்யுகம் சென்றிடுவோம்.